இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 236 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். இது ஒரு எளிமையான விளக்கப் பகுதி, இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ். இது கீழமை நீதிமன்றங்களில் சப்பார்டினேட் கோர்ட்ஸ் பயன்படுத்தப்படும் சில முக்கிய வார்த்தைகளுக்கு விளக்கம் அளிக்கிறது. மாவட்ட நீதிபதி என்ற சொல்லிற்குள் யார் யாரெல்லாம் அடங்குவார்கள் என்பதை இந்த பிரிவு விளக்குகிறது. இதன்படி நகர சிவில் நீதிமன்ற நீதிபதி சிட்டி சிவில் கோர்ட் ஜட்ஜ், கூடுதல் மாவட்ட நீதிபதி அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், இணை மாவட்ட நீதிபதி ஜாயிண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், உதவி மாவட்ட நீதிபதி அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், சிறுவழக்கு நீதிமன்ற முதன்மை நீதிபதி சீஃப் ஜட்ஜ் ஆஃப் அ ஸ்மால் காஸ் கோர்ட், தலைமை பிரசிடென்சி மெஜிஸ்திரேட் சீஃப் பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட், கூடுதல் தலைமை பிரசிடென்சி மெஜிஸ்திரேட் அடிஷனல் சீஃப் பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட், செஷன்ஸ் நீதிபதி செஷன்ஸ் ஜட்ஜ், கூடுதல் செஷன்ஸ் நீதிபதி அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ், உதவி செஷன்ஸ் நீதிபதி அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் இவர்கள் அனைவரும் மாவட்ட நீதிபதி என்ற வரையறைக்குள் வருவார்கள். நீதித்துறை பணி என்றால் என்ன என்பதையும் இது விளக்குகிறது. மாவட்ட நீதிபதி பதவி மற்றும் அதற்கு கீழுள்ள பதவிகளில், உதாரணமாக முனிசிப் நீதிபதி பணிபுரிபவர்களை கொண்ட ஒரு தனித்துவமான சேவையையே இது குறிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், மாவட்ட அளவில் நீதி வழங்கும் பொறுப்பில் உள்ள பல்வேறு பதவிகளை மாவட்ட நீதிபதி என்ற பொதுவான பெயரின் கீழ் இந்த பிரிவு ஒருங்கிணைக்கிறது. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in